அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். எல்லாம் வல்லரவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 99% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 10% உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபாய் 35% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 56% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபாயாக உள்ளது. 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 982 ரூபாய் 19% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 48% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிவித்தாரு. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் சுலைமானி, அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. அதே மாதிரி சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. ஜஹராவில் சுலைமானி, அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச் வெறும் 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 17 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 353 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 412 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 776 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 471 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக டிஃப்ரெண்ட்டான ரேட்டுக்கு மாறிக்கிட்டே வருது. முடிந்தவர்கள் விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. 7 வருடம் சிறை தண்டனை ஜென்சியாக்கு ஆப்பு. ரேடியேஷன் லெவல் பற்றிய சுவாச பிரச்சனை பற்றிய தகவல் இதோ. எக்ஸிட் பெர்மிட் ஆன் த வே ரெடி. கல்லூரி மாணவி மரணம். அதே போல் ஹுசைனியாக்களில் பிரளயங்கள் ஏற்படும் அபாயம். பல நாடுகளிலும் தற்போது ஹுசைனியாக்களுக்கான எதிர்ப்புகள் அதிகரித்து வருகின்றது. அதே போல் குவைத்தில் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சகோதரர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்துச்சு, வெயிலில் நடமாடினதால். அதே மாதிரி உங்களை வெயிலில் வேலை வாங்குறாங்கன்னா தயவு செய்து பயப்படாமல் 24 93 61 92 வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத ஒரு வீடியோவும் எடுத்து காட்டி லொக்கேஷனையும் போடுங்க. ஆன் த ஸ்பாட்டில் அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க. அடுத்ததாக குவைத்தில் ரேடியேஷன் லெவல் எந்த அளவில் இருக்குது, கதிர்வீச்சு தாக்கங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்ற சோதனைகளை தொடர்ந்தும் சோதனை பண்ணிக்கிட்டு வந்தாங்க. தற்போதைய சூழலில் குவைத்தில் அந்த மாதிரியான எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லை அப்படின்றத உறுதி செஞ்சுருக்கிறாங்க. குவைத் மட்டும் இல்லை, அனைத்து வளைகுடா நாடுகள்லையும். 7 வருட சிறை தண்டனை. சவுதி குடிமகன் ஒருவர் குவைத்தின் அடையாளத்தை போலியாக தயாரித்து குவைத்தியாக நடித்து வந்திருக்கின்றார். சிட்டிசன்ஷிப் ஃபார்ஜரி. இதனால் 7 வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறாங்க.
குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம். அதற்கு பிறகு அவரை நாடு கடத்த போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர்கிட்ட அக்காம அடித்து எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு தெரியலை. ஆனால் நிரந்தரமாகவே நம்ம சொல்கிறது தான், வெளியில் அக்காம அடித்து வேலை செய்யாதீங்க. உங்களுடைய கஃபில் உண்மையிலேயே ஒரிஜினல் குவைட்டியா இல்லை இந்த மாதிரி டூப்ளிகேட் குவைட்டியான்னு சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் அவங்க கைதாகி போனால், ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில், இல்லை ஒருவேளை சில நேரங்களில் உங்கள்கிட்ட காசையும் வாங்கிட்டு ஏமாற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் வெளியில் அக்காம அடிக்கிறது ரிஸ்க் அப்படின்றத எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக சில்வரில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வெள்ளியில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தங்கத்துடைய விலை தற்போது சரமாரியாக அதிகரித்து வருவதால். அதே போல் எவ்வளவுதான் அந்நிய செலவாணிகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதாவது இந்த நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே போகுது மற்ற நாடுகளுடைய பண கையிருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் மசகு எண்ணெயின் விலை தொடர்ந்து வீழ்ச்சியை சந்திக்குது. மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் பெரலின் விலை $100 இருந்தால் குவைட்டில் தங்கத்தோட விலை ஜஸ்ட் ஒரு 20 கேடிக்கு வரைக்கும் வந்துடும். 22 கரெக்ட். ஆனால் வருமா பார்க்கலாம். இதோ எக்ஸிட் பெர்மிட் உங்களால் இப்போ ஆங்கிலத்திலேயே எடுத்துக்கொள்ள முடியும். ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போகிறதுக்குரிய டேட்டை, அவ்வளவுதான். சிம்பிளாகவே உங்கள் வேலை முடிஞ்சிடும். அங்கே அந்த பக்கம் உங்களுடைய கஃபில், உங்களுடைய ஸ்பான்சர் உங்களுக்கு அதை அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். சேல் அப்ளிகேஷனுக்கு போங்க. சர்வீஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திங்கன்னா சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவரை சூஸ் பண்ணினீங்கன்னா அதில் இப்போ உங்களுக்காக ஒரே ஒரு செக்ஷனை மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன்லேயே வச்சுருக்கிறாங்க. அதாவது இந்த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர், அதில் எக்ஸ்பேட்ரியேட் ஒர்க்கர்ஸ் சர்வீஸ் அப்படின்றத டச் பண்ணிங்கன்னா இஷ்யூ எக்ஸிட் பெர்மிட் அப்படின்றது வருது. அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேட் வரும். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டேட் அப்படின்னு முதலாவதாக இருக்கிறதுல எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டேட்டை ஓகே பண்ணிவிட்டு, இப்போ சாதாரண உதாரணத்துக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி போக போகிறீங்க அப்படின்றதுன்னா அது 1ஆம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வாரத்துக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த டேட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒருவேளை நீங்கள் 7ஆம் மாதம் 2ஆம் தேதி போக போகிறீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 7ஆம் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி 24 மணித்தியாலத்துக்குள்ளேயும் நீங்கள் வந்து கொடுத்துக்கொள்ள முடியும். அதாவது 7ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் அப்படியும் கொடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி காதிம் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து அலௌட் இல்லை. காதிம் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தேவையும் இல்லை. காதிம் வீசாவில் இருக்கிறவங்க நீங்கள் இதை போய் இதை மாதிரி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் காட்டும். இது வந்து நீங்கள் அதுக்கு எலிஜிபிளான ஆட்கள் இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்குது. ஏன்னா இது உங்களுக்கு தேவைப்படாது. காதிம் வீசாவில் இருக்கிறவங்க பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு இதை பற்றின எந்த கவலையும் இல்லை. ஷூன் வீசாவில் இருக்கிறவங்க, அதுவும் ஷூன் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். சிலர் கேட்டிருந்தாங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே அதை எடுக்கணுமா அப்படின்னு. அப்படி எல்லாமே இல்லை, உங்களுக்கு மட்டும்தான். யார் இந்த வீசாவில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான். டிபெண்டன்ட் வீசா, அதாவது ஒய்ஃபுக்கோ குழந்தைக்கோ எக்ஸிட் பெர்மிட் தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்கள் இஷ்யூ பண்ணினா போதும், எல்லாருமே ஃபேமிலியாக வெளியாகிற முடியும். மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் அஃபேர்ஸ் நிறைய கடனாளிகளுக்கு அவங்களுடைய கடனை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை பண்ணினாங்க. ஆனால் அதுலேயும் சில வெரிஃபிகேஷன்களை வச்சு பார்க்கும்போது அட பாவிகளா, வேணும்னே சிலர் வந்து கடனை வாங்கிட்டு கடனை கட்டாமல் இருந்துட்டு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்த மாதிரி சிலர் வந்து பிடிபட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறாங்க. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் அஃபேர்ஸோடைய சில சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அவங்க சரியான முறையில் அவங்களுடைய கடனை கட்டிட்டு வந்து ஏதாவது பிரச்சனை காரணமாக ஏதாவது ஒரு காரணம், சரியான காரணம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய கடன்களுக்கு உதவி பண்ணுறாங்க. இல்லைன்னா பாபாவுக்கு அக்காமம் அடிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இதோ குவைத்தில் தொடர்ந்துமே வாகன விபத்துக்கள், அதே போல் ஜஹராவில் தொடர்ந்துமே ரன்னிங் ஓவர், அதாவது வீதிகளில் ரோடை க்ரோஸ் பண்ணும்போது வாகனத்தால் ஏற்றுறது தொடர்ந்துமே பதிவாகிட்டே இருக்குது ஜஹரா சைடில். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வீதிகளை க்ரோஸ் பண்ணும்போது வீதி கடவைகளால் அல்லது வீதி கடக்கக்கூடிய பாலங்களால் மட்டும் க்ரோஸ் பண்ணுங்கள். தயவு செய்து கவனம். இதோ குவைத்துடைய உள்துறை அமைச்சர் தொடர்ந்தும் ஒவ்வொரு இடங்களுக்கும் நேரடியாக சென்று பார்வையிடுகிறார். சிரியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க, ஹுசைனியா எதுவும் இல்லை.
என்னப்பா நிறைய நாடுகள் வந்து ஈரானை எதிர்க்கிறீங்களா என்ன? ஈரானி குவைத்திகளுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி, சாரி ஈரானி குவைத்திகள்னு வாயில் வருது, ஈரானி ஷியாக்களுக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமை அப்படின்னு தெரியல. பல நாடுகள் எதிர்க்கிறாங்க. பஹ்ரைன்லையும் தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தற்போதைய சூழலில் குவைத்தில் மட்டும்தான் ஜெனிவினா நடக்குது. شو نسوي؟ يعني في حل ثاني؟ حطينا كلمنا العميد واللواء، حطينا كراسي برا. سيفه وتقدم رفع سيفه على كيف وابو الاكبر تبسم بطل ذنب المعارة ولا ينشق غباره اسد هاجم على الواجب وعد الله المعظم مثل عزمه ما صار قضى يمن.